அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருண்குமார். நான் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வரலாற்று துறை 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய கல்லூரி மிக மிக தொன்மையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட கல்லூரி. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல மாணவர்களை பல துறையில் பல பதவிகளில் உட்கார வைத்த மிக தொன்மையான கல்லூரி. இந்த கல்லூரியில் வந்துட்டு மொத்தம் 14 துறை இருக்குது. 14 துறையிலும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் கல்வியை தாண்டி தனி திறமைகளுக்கும் அவர்கள் மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிற செயல்பாடுகள், விளையாட்டாக இருக்கலாம், பேச்சு, கவிதை, இது மாதிரியான தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதுலையும் எங்களுடைய திருவிக்க கல்லூரிக்கு நிகர் திருவிக்க கல்லூரி தான். குறிப்பாக எங்களுடைய தமிழ் துறையில் எங்களுடைய நுண்கலை மன்றம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டிகளாக இருக்கட்டும், மாவட்ட அளவிலான போட்டிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய போட்டிகளில் நான் உட்பட பல மாணவர்கள் பங்கு பெற்று பரிசு பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுடைய கல்லூரி மிக சிறப்பான கல்லூரியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் துறையில் தான் இன்னைக்கு வந்துட்டு நுண்கலை மன்றம் மட்டுமல்ல, இலக்கிய மன்றங்களாக இருக்கட்டும், நிறைய இலக்கிய அமைப்புகள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக மாணவர்கள், தமிழ்துறை உட்பட்ட மாணவர்களுக்கு துறையின் உள்ளாரையே பல போட்டிகள் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி கல்லூரி கல்வியை தாண்டி வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையாக இன்னைக்கு தமிழ்துறை இருந்துகிட்டு இருக்கு. நான் வரலாற்றுத்துறை மாணவனாக இருந்தாலும் கூட எனக்கு தமிழ்துறை மேலே தனியான ஒரு பாசமும் அன்பும் எப்போவுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்துறை எனக்கு எப்போவுமே நெருக்கமான துறை. இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே பிற துறை மாணவன் பார்க்காம தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கக்கூடிய ஒரு துறையாக தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்துறை என்னை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல தமிழ்துறைக்கும் பேராசிரியருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற வரலாற்று துறையிலும் இன்னைக்கு மாணவர்கள் நிறைய சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பாக திருவிக்க கல்லூரினாலே வெளியே ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் தயவு செஞ்சு யாரும் அப்படி நினைக்க வேணாம். இந்த கல்லூரி நிறைய பேரை, மறுபடியும் சொல்கிறேன், நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கு, நிறைய சாதனையாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அதை இப்போ கூட நான் முதல்வன் திட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் சென்று பயிற்சி பெற்று திரும்பி இருக்கிறாங்க. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் வெளியே தெரியக்கூடிய சில குறைகளை மட்டும் வச்சுக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கல்லூரியை பற்றியான சில தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்லையும், சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் வெளியேவும் பேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நல்லதையும் நீங்கள் பேசுங்க. நான் தவறை நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லலை. இங்கே தவறு மட்டுமே நடக்கிற மாதிரி சித்தரிக்காதீங்க. இங்கே நிறைய மாணவர்கள் விளையாட்டுத்துறை, கலை இலக்கியம், படிப்புன்னு எல்லா விஷயங்களையும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி நிறைய விஷயங்களில் முன்மாதிரியான கல்லூரியாக இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கே, இன்னும் சொல்லப்போனால் இந்த டெல்டா மாவட்டத்துக்கே, தமிழ்நாட்டிற்கே ஒரு சிறந்த கல்லூரியாக இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரியான நல்ல விஷயங்களை அதிகமாக பகிருங்க, அதிகமாக பேசுங்க. இந்த கல்லூரி எப்போதும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே சிந்திக்கிற கல்லூரியாக, சிந்திக்கிற பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய கல்லூரி. ஆகையினால இந்த கல்லூரியில் படிப்பதில் எனக்கு பெருமை. நன்றி, வணக்கம்.